ஹாய் அர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ யூங்கிக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட். அவங்க ரித்து, ஹாப்பி பர்த்டேடா, ஹாப்பியாக இரு லைஃப் லாங். அண்ட் இதில் ஒன் திங், வாயின்ற கேரக்டருக்கு பதிலாக கெரோ கேரக்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த எஃப்எஃப் ஃபுல்லாகவே கெரோன்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகேடா, இந்த எஃப்எஃப் எப்படி இருக்க போகுது, இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க ஐடல் மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் நான் இதை கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போய் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ கன்ஃபார்ம் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு ஒன் ஷாட் இந்த பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு புதுவிதமாக ஒரு மாதிரி லவ்லியாக கொண்டு போகலான்ட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்ட்ரோலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கும் இவங்களுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு குட்டி பாப்பா இருக்குது. ஓகே, இது போதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே வரலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய வீட்டை தான் காட்டுறோம். அந்த வீடு சுற்றி அவ்வளோ செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடே ஒரு மாதிரி அவ்வளோ செக்யூரிட்டியாக வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அப்படியே ஒரு பெரிய ஸ்க்ரீன், அதில் டிவி ஓடிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணும் ஒரு குட்டி பொண்ணும் செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டிவி பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. சவுண்டே இல்லாமல் குட்டியாக ஓடிட்டு இருக்குது. எஸ், அது நீங்கள் தான். உங்கள் பாப்பா மினி 2 பேரும் செம்மையாக தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பர்சன் மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே நின்று பார்க்குறாங்க. டிவி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, நீங்கள் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு மாதிரி பிளஸ்ஃபுல் ஷை ஒரு மாதிரி சைன் பண்ணிவிட்டு அவர் மெதுவாக அப்படியே அவரோட ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு டைனிங் டேபிள் என்ன சமைச்சிருக்குன்னு பார்த்து அது மெதுவாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சவுண்டே இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சோஃபா கிட்ட முட்டிங்கால் போட்டு உங்கள் 2 பேரையும் அப்படியே மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஸ்மைல். அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே உங்கள் 2 பேர் பேச பார்த்த உடனே ஒரு ஸ்மைல் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வருது. அவர் அப்படியே உங்கள் பாப்பாவை பார்க்குறாரு. அவள் ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி உங்கள் மடியில் தூங்கிட்டு இருக்கா. அவளோட மூக்கில் பெரிய மாஸ்க் அதெல்லாம் போட்டிருக்கு. பிகாஸ் இதில் ஆமாண்டா, இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். உங்கள் பாப்பாவுக்கு ஒரு டிசீஸ் மாதிரி இருக்குது மூச்சு விடுறதுக்கு. ஸோ அதனால் இருமிக்கிட்டே இருப்பா. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவளை தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். திருப்பி எழுந்திரிச்சிட்டா அப்படின்னா தூங்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் யூங்கி மெதுவாக எல்லா ஒர்க்கையும் பண்ணியிருப்பார். ஸோ அந்த டியூப் போட்டால் மட்டும்தான் தூக்கம் வருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ அவர் உங்கள் பாப்பாவை அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே ஒரு மாதிரி அவள் நெத்தியில் கிஸ் பண்ணிக்கிட்டே தூக்கிட்டு போயிட்டு பெட்ரூமில், அவளுக்குன்னு தனியாக ஒரு பெட்ரூம் இருக்கும். ஸோ அங்கே போய் படுக்க வச்சுட்டு அவளை அப்படியே பார்த்துட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்துட்டு இப்போ கீழே வராரு. பார்த்தா நீங்கள் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அழுங்காமல் குலுங்காமல் எப்படி அந்த பேபியை தூக்கிட்டு போனாரோ அதே மாதிரி உங்களை தூக்கிட்டு போயிட்டு உங்களுக்கும் இவங்களுக்கு தனி ஒரு ரூம் இருக்கும். ஸோ அங்கே போய் உங்களை படுக்க வைக்கிறாரு. உங்கள் ஃபேஸ் அவ்வளோ டயர்டாக ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் உங்கள் பாப்பா லைட்டாக இரும்னாலே நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. இவங்கி உங்களை பார்த்துக்கிட்டே லவ் யூ பண்ணாட்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உனக்கும் எனக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுல, மிஸ் யூ ஸோ மச் டி அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வேக்கப் ஆகுறீங்க. இவங்க உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ண உடனே இவங்களோட ஃபேஸ் தான் தெரியுது. ஸோ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இவங்களோட சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இவங்களுக்காக சமைக்க போயிட்டீங்க. சமைக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணை போய் பார்க்குறீங்க. உங்கள் பொண்ணு செம்மையாக தூங்கிட்டு இருக்கா. சரி, ஓகே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் போய் இவங்களுக்கு சமைச்சிட்டு அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிறீங்க. ஸோ இவங்க இப்போ அப்படியே கிளம்பி ரெடியாகி வராரு. நீங்கள் எதுவுமே பேசல, இவங்க பார்க்குறீங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க.
சரி ஓகே, அவளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வா, நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி யூங்கி சொல்கிறாரு. நீங்களுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ பாப்பா போய் கிளப்புறதுக்காக போயிட்டீங்க. ஸோ இப்போ 3 பேருமே கிளம்பி போகிறீங்க. இப்போது இதில் என்ன ஆகுது அப்படின்னா, யூங்கி வந்து உங்களையும் பாப்பாவையும் செக்யூர்டாக வச்சுருக்காரு. யாருக்குமே யூங்கியோட ஒய்ஃப் இப்படி தான் இருப்பாங்க, பொண்ணு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இவங்க வந்து உங்களை அப்படியே அந்த மாதிரி சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருப்பாரு. இவங்க வந்து இதில் ஒரு பெரிய சிஇஓ, நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், இவ்வளோ எங்கேஜ்லேயே இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காரு. இவங்க தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து வெளியே வந்து கோல்டு, ஆனால் வீட்டில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது அவர் அப்படி கிடையவே கிடையாது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கி தான். அவள் பெருசாக இருந்தா குட்டியாக இருந்தானா எனக்கு இவங்கி தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் நீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு நிறையா ஏஜ் கேப் இருக்குது. இப்போ வந்து இவங்க வந்து உங்களை அப்படி கூட்டிகிட்டு போகிறான். இந்த விஷயம் எப்படியோ நம்ம மீடியா பீப்புள்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்க ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டல் முன்னாடி அவ்வளோ ப்ரெஸ் மீடியாலாம் நின்றுட்டு இருக்குது. இதில் இவங்கிக்கு வந்து அந்த கேமரா, அந்த ஃப்ளாஷ் லைட்லாம் சுத்தமாக பிடிக்காது. அவனோட பர்சனல் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும். அதில் எப்படிடா நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன். ஸோ நீங்கள் 3 பேரும் அப்படியே இறங்கி போயிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி பாடி கார்ட்ஸ் அப்படியே மறைச்சி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் இறங்கும் போது என்ன இருக்கும் அப்படின்னா, உங்கள் ஃபேஸ் லைட்டாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து இவங்க பார்த்துட்டான். நீ உள்ளே போ, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபரோட கேமரா வாங்கி அதை பார்க்குறாரு. பார்த்தா நீங்களும் பாப்பாவும் அதில் நல்லாவே விசிபிளாக தெரியுறீங்க. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு அவ்வளோ கோவம். யார் இது இருக்க சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்குறான். சார் அது வந்து யார் எடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கேமராவை போட்டு உடச்சிட்டான். அந்த பர்சன் அப்படியே இவங்க ஆனை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு, திஸ் இஸ் மை பர்சனல், என் பர்சனலில் தலையிட வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து திட்டிட்டு, இங்கே இருக்க எல்லா ப்ரெஸ் மீடியாவும் இப்போ வெளியே இந்த இடத்துல வந்து கிளியர் பண்ணுறீங்க, அப்படி பண்ணலை ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பயங்கரமாக கத்துறான். உடனே அங்கே இருக்க எல்லாருமே துண்டை காணத்துனே கடன் ஓடிட்டாங்க. பிகாஸ் இவங்க தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லையா? ஸோ அவனுக்கு எல்லா பர்சன்ஸுமே தெரியும். ஸோ அதனால் இப்படி சொன்னோன்னு எல்லாருமே ஓடிட்டாங்க. இவங்க வந்து இப்போ அப்படியே கெத்தாக உள்ளே நடந்து போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடி ஒரு நிறையா பாடி கார்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாப்பாவை வந்து செக்கப்க்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இவங்க வந்துட்டு, கேரோ என்னாச்சு, ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்க? அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இங்கே பாரு, பாப்பாவுக்கு எதுவும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது, ஓகேவா, ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படியே இவங்க வந்து ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து இவங்களோட ஷோல்டரில் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நிறையா ப்ராசஸ்லாம் நடக்குது. ப்ராசஸ்க்கு அப்புறம் டாக்டர் வந்து உங்ககிட்டயோ இவங்ககிட்டயோ பேசுகிறாங்க. ஓகே குட், உங்கள் பாப்பா மோதி கூட இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கா. ஸோ இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுத்தோம், எல்லாமே ஓகே, நார்மல். அதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் தூங்குவீங்க நல்லா, அதுக்காக டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் சேஃபாக செக்யூர்டாக பார்த்துக்கோங்க, ஷீ இஸ் ஆல் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே அவங்களுக்கும் இவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக வந்து உங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த டைம் வந்து இவங்க தான் ட்ரைவ் பண்ணுறான். பின்னாடி 10 கார், முன்னாடி 10 கார், நடுவில் போயிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பாப்பாவை தூங்க வச்சுருக்கீங்க. அப்படியே திரும்பி இவங்க பார்க்குறீங்க. அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல் வருது. இவங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், நீங்களும் இவங்க எப்படி மீட் பண்ணிங்க, அவங்க 2 பேர்த்துக்கும் எப்படி லவ் செட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. ஓகேடா, நீங்களும் இவங்கையும் எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே வாங்க போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு டார்க்கான பிளேஸ், அது வந்து பார்க்கிங் லாட். அவ்வளோ டார்க்காக இருக்குது. ஒரு குட்டி லைட் தான், பார்க்கிங் லாட்லாம் தெரியும்ல, ஸோ அண்டர் கிரவுண்டில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி லைட் தான் இருக்குது. அவ்வளோவா டார்க், ஓரளவுக்கு தான் ஃபேஸாக பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க.
மேக் நான் சொல்கிறது கேளு மேக். எனக்கும் சுத்தமாக செட் ஆகுது மேக். என்னை விட்டுரு. உன்னை லவ் பண்ணதுக்கு நான் பண்ண பெரிய தப்பு என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறது கேளு. நான் நீ இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அவன் கையை தட்டி விட்டுட்டு, இங்கே பாரு மேக், எனக்கும் எதுவுமே கிடையாது, இன்னையோட எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ப்ளீஸ் என் பின்னாடி வராத, போதும், இதுக்கு மேலே உன்னை லவ் பண்ணதெல்லாம் போதும், நீ ஒரு டாக்ஸிக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னானுங்க, அப்போவே நான் கேட்டிருக்கணும், ஆனால் ஒன்று போய் லவ் பண்ணப்பாரு, ஏன்னா சொல்லணும், இதுக்கு மேலே என்னால் உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெக்கோட கையை அப்படியே தட்டி விட்டுட்டு உங்கள் காரை போய் ஓப்பன் பண்ணுறதுக்காக அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. மெக் வந்து உங்களை திருப்பி அந்த காரில் அப்படியே பின் பண்ணிவிட்டு, நான் சொல்கிறது கேட்க மாட்டேன், நான் தான் நீ வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, மெக் என்ன பண்ணிட்டு இருக்க மெக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காரை கஷ்டப்பட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே உட்கார போகிற டைம் மெக் வந்து உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே ஒரு கர்ச்சீஃபால் உங்கள் மூக்கை மூடி உங்களை அங்கே இருக்க சீட்டில் அப்படியே உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு ஒரு ஸ்மோக்கோட அப்படியே கதவை சாத்திட்டு, ஒன்னே அவன் பொறிக்கிறான் நான் பார்க்குறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவன் டிரைவர் சீட்டுக்கு போகலான்ற மாதிரி திரும்புகிறான். ஸோ அவருக்கு முன்னாடி மெக்குக்கு முன்னாடி ஒரு பர்சன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த பர்சன் ஒன்றும் இல்லையே, ஏன் சார்? இல்லை, யார் அந்த பொண்ணு? அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், செம்மையாக குடிச்சிட்டா, அதான் வீட்டுக்கு வரலான்ட்டு. அப்படியா? ஆனால் அப்படி தெரிலையே. இல்லை சார், என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். இல்லை நீ என்ன பண்ண அந்த பொண்ணை அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கி தான். அது வந்து ஒரு பெரிய பார்ட்டி ஹால், எப்படி சொல்கிறது, பிஸ்னஸ் பார்ட்டிலாம் நடக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹோட்டல் தான் அது. ஸோ யூங்கி வந்து அங்கே பிஸ்னஸ் பார்ட்டிக்காக வந்திருப்பான். ஸோ பார்க்கிங் லாட்டில் வந்து அவனுக்கு பிஸ்னஸ் பார்ட்டி முடிஞ்சக்கப்புறம் நைட்டு இது நடந்திருக்கும். ஸோ யூங்கி வந்து இதை கேட்டுட்டு இருக்கான். உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யூங்கி வந்து அந்த பர்சன்ட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த பர்சனுக்கா செம்ம காண்டாகி என்ன பண்ணுறான் அப்படின்னா, யூங்கியை அப்படியே தள்ளி விட்டு உங்கள் கார் அப்படியே ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகிறான். யூங்கிக்கு வந்து இது சரியாக தெரில. ஸோ அதனால் அவன் வேக வேகமாக காரை எடுத்துகிட்டு உங்கள் காரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். அப்படியே பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும் போது அவனுங்க வந்து தெரிஞ்ச ஒரு போலீஸ்மேன் தெரியும், போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணிட்டு, டே மச்சான், இந்த மாதிரி ஒரு கார் போகுது, அதில் ஒரு பொண்ணு இருக்கா, இதான் கார் நம்பர், அந்த கார் இருந்தால் பிடிச்சி வைடா, அது சரியாக பாடல, ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். உடனே செக் போஸ்ட்டில் எல்லாத்துலேயும் வந்துட்டு போலீஸை வந்து நிற்க வச்சுட்டாங்க. அப்போ வந்து கரெக்டாக அவனோட வண்டியும் வருது. அதை பார்த்துட்டு அந்த போலீஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனை தப்பிக்க விடுற மாதிரி விட்டுட்டு இப்போ அவனுக்கே தெரியாமல் அவன் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்ககிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இந்த ரூட்டில் தான் வந்துரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே போகிறாங்க. மெக் வந்து அதெல்லாம் எதுவுமே அவனுக்கு தெரியல. ஸோ வந்து இப்போ அவன் அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அது வந்து அந்த இடத்துல யாருமே இல்லை, ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ வந்து மெக் வந்து அங்கே போயிட்டு அவங்கள அப்படியே கை தாங்கலாம் அப்படியே தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ரூமில் வந்து அவங்கள படுக்க வச்சுட்டு இப்போ வெளியே வந்துட்டு அந்த கார் வந்து இருட்டில் தெரியாத மாதிரி எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு பக்காவாக போயிட்டான். ஆனால் வந்து இப்போ இவங்க சொன்ன போலீஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மெக்குக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் அவன் ஒரு கிளான்ஸ் சுற்றி பார்த்துட்டு இப்போ அப்படியே அந்த ட்ரீ ஹவுஸ்குள்ளே போகிறான். ட்ரீ ஹவுஸ்குள்ளே போயிட்டு அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு போகிறான். அண்டர் கிரவுண்டில் பார்த்தா ஒரு 4-5 பொண்ணுங்க அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுங்கள்லாம் மெக்கை பார்த்து செம்மையாக பயப்படுதுங்க. இப்போ மெக் அவன் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். கெரோக்கிட்ட நடந்துக்கிற மாதிரி கிடையாது. கெரோக்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக தான் நடந்துக்கிறான். பட் இவங்க கிட்டலாம் அவன் ஒரு மாதிரி அக்ரெசிவாக நடந்துக்கிறான். ஸோ அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ராடு மாதிரி எடுத்து யாரை கொல்லலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அவன் அப்படி பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனோட ட்ரீ ஹவுஸை
சுற்றி அவ்வளோ போலீஸ், அவ்வளோ பாடி கார்ட்ஸ் அப்படியே சவுண்டோட வரானுங்க. மெக்குக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து அந்த விண்டோ வந்து திறந்து பார்க்குறான். பார்த்தா அவ்வளோ போலீஸு அப்படியே துப்பாக்கியோட ரவுண்ட் அப் பண்ணி நிற்கிறாங்க. மெக்குக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ உள்ள அப்படியே போலீஸ்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. மெக் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக வந்து யூங்கியோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து கீழே அப்படியே வராரு. வந்துட்டு லைட்லாம் போடுறாரு. மெக் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு ராட் வச்சு நின்றுட்டு இருந்திருப்பான்ல. ஸோ அவன் ஓடி வந்து அந்த போலீஸ் அடிக்கிறதுக்காக வரான். ஸோ அந்த போலீஸ்மேன் வந்து அவர் போலீஸ் இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் ஃபைட்லாம் பண்ணி அவனை வந்து பிடிச்சி வச்சிடுறாங்க. ஸோ அப்போ தான் அவனோட ஃபேஸை வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவ்வளோ நாள் வந்து நம்ம சியோலில் வந்து என்ன ஆயிருக்கோம் அப்படின்னா, நிறையா பொண்ணுங்களை கடத்தி வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு சைக்கோட பிக்கு போட்டிருப்பாங்க. பார்த்தா அது அவன் தான். ஸோ இவனை எப்படி சுகாவுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு வந்து செம்ம ஷாக்கிங்காக அப்புறம் கூட இருக்க எல்லா போலீஸையும் வந்து அந்த பொண்ணுங்களெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு விட்டுற சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவனை வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அப்படியே அவனை இழுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக யூங்கியும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அவன் அப்படியே ஓடி வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு டேய் இவன் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் இவன் யாரு தெரியுமா அவனுக்கு அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு வந்து எல்லாத்தையும் சொல்கிறான். இவன் கூட அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தான். அப்போட யூங்கியோட ஃப்ரெண்டு வந்து சரி 5 பொண்ணுங்க இருக்காங்கடா, இதில் உன் ஃப்ரெண்டு யாரு அப்படின்ற மாதிரி பாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுங்களாம் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து யூங்கி டே இவங்கலாம் இல்லைடா அப்படின்ற மாதிரி யூங்கி சொல்கிறான். என்ன இவங்க இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் யூங்கியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லும் போது இப்போ யூங்கிக்கு சமக்கோ வந்துருச்சு. ஸோ அதனால் மெக்கை பிடிச்சி ஸ்லாப் பண்ணிட்டு டே அவன் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் அவன்கிட்ட சொல்லணும் அவன் அப்போல்லாம் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் எப்படி சாகதான் போகிறேன், நான் சும்மா விட மாட்டீங்க, என் கூட அவ்வளோ சேர்ந்து வந்துடுவா, ஏன்னா நான் அவ்வளோ உண்மையாக லவ் பண்ணேன், அவ்வளோ என்ன பண்ணான் அப்படின்ற மாதிரி மெக் சொல்கிறான். நீ உண்மையாக லவ் பண்ணால் ஏன்டா அவளை கடத்திட்டு வந்த, உன் லவ்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி யூங்கி வந்துட்டு மெக்கு போட்டு அடி நடிக்கிறான். யூங்கியோட ஃப்ரெண்டே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ யூங்கி கூட சில போலீஸ்லாம் அனுப்பிச்சு அந்த வீடை ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி தேட சொல்கிறாங்க. இவங்களும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது நம்ம ஏன் இவ்வளோ தேடிட்டு இருக்கோம், இவளுக்கு என்ன சம்மந்தம், யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தேடிட்டு ஒரு ரூமாக போயிட்டு இருக்கான். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரூமை வந்து திறக்கவே முடியல. அந்த ரூம் ஒரு மாதிரி ஃப்ரீசிங்காக ஒரு மாதிரி இந்த ஐஸ் கட்டி ரூம்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து அதை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அவனால் சுத்தமாக முடியல. ஸோ அதனால் அவன் வந்து 2-3 போலீஸை கூப்பிட்டு இந்த இதை உடைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ 4-5 போலீஸ் வந்து அதை உடைச்சி இப்போ அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃப்ரீசர், ஒரு மாதிரி ஃபுல்லாக ஐஸால் இருக்குது. ஸோ அந்த ரூம் ஒரு ஃப்ரீசருக்குள்ளே உங்களை வச்சுருக்கான். இவங்க ஓடி வந்து அப்படியே உங்களை தூக்குறாரு. நீங்கள் அவ்வளோ ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கீங்க. இவங்க வந்து தூக்கிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னே அவருக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. யூஆர் மை டெஸ்டினி அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து மூச்சு பிச்சுலாமல் இருக்கீங்களா, ஸோ உடனே உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து உங்களை படுக்க வச்சு ஆம்புலன்ஸ்க்கெலாம் கால் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கும் கால் பண்ணி இவங்க வந்து சொல்கிறான். சொன்னக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, உங்களை வந்து அதை ஃப்ரீஸாக இருப்பீங்கள்ல, ஸோ அதை குறைக்கிறதுக்காக உங்களை வந்து ஒரு ரூமில் வச்சுருக்காங்க, ஐசியூ ரூமில். ஸோ இவங்க வந்து அதுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கான். ஸோ உங்கள் அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து யாருமே கிடையாது. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இப்போது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணுறான். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து அவங்க வார்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். அவங்க அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க. வந்தோடனே சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் தான் வந்து உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறான். என் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் வந்துட்டு உங்கள் பொண்ணு வந்து இந்த பையன் கூட இப்படி இந்த மாதிரி இருந்தான், அவன் ஒரு சைக்கோ, நியூஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அவன் கூட இவளுக்கு என்னன்னு தெரியல, ஸோ அதனால் நாங்கள் தான் போய் காப்பாற்றினோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான். அந்த 5 பொண்ணுங்களில் இவ மட்டும்தான் வந்து சேஃபாக இருந்தா, இவளை மட்டும் ஏன் சேஃபாக வச்சுருந்தான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து எல்லாத்தையும் சொல்கிறான். உங்கள் அம்மா பார்க்கனா செம்ம ஷாக்கு, யாரா இவன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்கேயுமே எங்கேயுமே போகல.
அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, உங்களை பார்த்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு தம்பி பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து இல்லை நான் இருக்கேன்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். இல்லைப்பா நீ இப்போ உனக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா வந்து இவங்க அனுப்பிச்சி விட்டுறாரு. சரி இவங்கயுமே ஒரு அரை மனசோட அந்த வார்டை பார்த்துக்கிட்டே அப்படியே கிளம்பி போயிட்டாரு. ஸோ இப்படியே 2 days ஸ்கிப் ஆகுது. 2 daysக்கு அப்புறம் தான் நீங்கள் வேக்கப்பே ஆகுறீங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இருந்திருக்காது. ரொம்ப நாளும் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் இருந்தீங்க இல்லையா, ஸோ அதனால ஒரு ரெஸ்பான்ஸுமே இருந்திருக்காது. ஸோ 2 daysக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வேக்கப் ஆகுறீங்க. வேக்கப் ஆனோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. உடனே நீங்கள் வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறீங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மா அப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா ஓடி வந்துட்டு உனக்கு பரவாயில்ல, நீ ஓகே தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களுமே ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. அவங்களால சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அம்மா அம்மா சாரிம்மா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. உங்கள் அப்பா அம்மா 2 பேருக்குமே தெரியும் இல்லையா, ஸோ அதனால் வந்து சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, என்னை யாருமா காப்பாற்றினது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ வந்து தெரியலப்பா, ஒரு பையன், அவன் யாருன்னு கூட தெரியல, அவன் தான் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து போலீஸ்லாம் பிடிச்சி கொடுத்துருக்கான் போல், யாருனே தெரியல, பார்க்க நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் வந்து யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 1 week நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் ஓகேவானதுக்கப்புறம் உங்களை வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒன் ஃபைன் டே என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க கை ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து காலிங் பெல் அடிக்குது. உங்கள் அம்மா வந்துட்டு யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம யூங்கி தான் நின்றுட்டுருக்காரு. வா தம்பி, எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் யாருடா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம யூங்கி தான். அவ்வளோ க்யூட்டாக ஒரு லாங் ஹேர், ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கார். நீங்கள் திரும்பி அவரை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் லுக்லேயே விழுந்திருப்பீங்க. யாரா இவன், நம்ம வீட்டுக்கு எதுக்கு நான் இவன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்கிறீங்க. நீங்கள் வந்து குட்டி ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும் போட்டு தான் வீட்டில் உட்காந்துருப்பீங்க. இவங்க வந்து உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு ஒரு ஸ்மைலோட நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் நல்லா பேசுகிறான். நீங்கள் யாரா இவனுக்கு எப்படி அம்மா அப்பாவை தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் குறுக்குறுன்னு இவங்கவே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் இங்கே வா வாயன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி டைனிங் டேபிளில் உட்காந்து தான் பேசியிருப்பாங்க 3 பேரும். அப்போ வந்து நீங்கள் யாருமா இவன் அப்படின்ற மாதிரி கண்ணிலே கேட்குறீங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க, உன்னை காப்பாற்றினார்ல அது இவர் தான் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொன்னோடனே நீங்கள் வந்து அவரை பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஷை பண்ணுறீங்க. இவங்க வந்து இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுகிறாரு. ஆக்சுவலி உங்கள் ஃபேமிலியை வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் அப்பா அம்மாவை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்காக உட்காந்துட்டு இருக்கீங்க. இவங்க வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்போ உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசுகிறாரு. மீன்வைல் இந்த 1 week கேப்பில் இவங்களுக்கு வந்து உங்களை பார்க்கணும், ஐயோ அவளுக்கு வேறு உடம்பு சரியில்லையே, அவளை போய் பார்க்கணுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி வரதுக்கு 1 week இருக்கும். ஸோ வந்து இப்போ தான் வந்து உங்களை பார்த்தக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியே வருது. சரி ஓகேப்பா அவள் நல்லா இருக்கா, ஆனால் அவருக்கு ஏன் வந்து உங்களை பார்க்கணும், ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஃபீலே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சு ஒரு 21 years ஆகுது. இவங்களுக்கு வந்து ஒரு 25, 26 அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் கேப். ஸோ நீங்கள் வந்து இவங்கவே பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க வந்து உங்கள் அப்பா அம்மா கூடலாம் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே டேஸை ஸ்கிப் ஆகுது. அப்பப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். அவருக்கு வந்து உங்கள் ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருச்சு, முக்கியமாக உங்கள் அப்பா அம்மாவை அவருமே அப்பா அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ உங்களை கவனிக்கிறதோட இப்போ இவங்கே தான் உங்கள் அப்பா அம்மா விழுந்து கவனிக்கிறாங்க. நீங்கள் யாரா டே, நீ ஏன்டா இப்போ வந்து நான் பிள்ளையா நீ பிள்ளையான்னு தெரியாத மாதிரி இருக்கேடா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களை ஒதுக்கி விட்டாங்க வீட்டில், நீ போ அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்க வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப அட்டாச் ஆகிட்டாரு. ஆனால் நீங்களும் இவங்களுமே இன்னும் பேசிக்கவே இல்லை. அரௌண்ட் 2-3 months ஆயிருக்கும். அவர் எப்பயுமே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் உங்கள் அப்பா அம்மா பார்க்குறதுக்கு. வர கேப்பில் உங்களை பார்த்துட்டு போவார், அது வேறு விஷயம்.
இப்போ ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அன்றைக்கின்னு பார்த்து உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இல்லை, வெளியே போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க எப்பயும் போல் அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. பார்த்தா நீங்கள் மட்டும் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, இவங்க வந்து என்ன அப்படின்ற மாதிரி வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து எந்திரிச்சு முன்னாடி போய் இவங்க முன்னாடி நிற்கிறீங்க. இவங்க உங்களை பார்க்குறாரு. வீட்டில் யாரும் இல்லையா? இல்லை, வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சரி இந்தா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு 2 கவர் நிறையா என்னன்னு கொடுக்குறாரு, ஸ்நாக்ஸ் மாதிரி. நீங்கள் அதை பிரித்து பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காக போகிறீங்க. இவங்க வந்து அங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு அவனும் அவங்க கூட சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் பிரித்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இவங்கயுமே அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இப்படியும் வந்து ஒரு 1/2 an hour போகுது. ஸோ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ட்ராமா பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதில் வந்து ஒரு ரொமான்டிக் சீன் வருது. ஸோ நீங்கள் வந்து அதை ஆன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் வாய் ஃபுல்லாக ஸ்நாக்ஸு, அது அப்படியே ஆன் திறக்கும் போது எல்லாம் கொட்டிட்டு இருக்கு. இவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருமிக்கிட்டே திரும்பி பார்க்குறான். பார்த்து நீங்கள் அதை உம்முரமாக பார்த்துட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு கிஸ்ஸிங் சீனு. அதில் அப்படியே வச்சு இழுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே அது உள்ளே போயிடுவீங்க போல் அந்த டிவிக்குள்ளே. அப்போ இவங்க வந்து அதை திரும்பி பார்க்குறான். நீங்கள் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்களா? இவங்களுக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. ஸோ அவன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களை பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு சிரிப்பை தாங்க முடியல. கொஞ்சம் சத்தமாகவே சிரிச்சிடுறான். நீங்கள் யாரா சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா இவங்க சிரிச்சிட்டு இருக்கான். அவன் அவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறான். நீங்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க சிரிக்கிறத எவ்வளோ பக்கத்தில் பார்க்குறீங்க, ஒரு மாதிரி அட்மைர் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ இவங்க வந்து அவன் வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் பார்க்குறத பார்த்தோன்னே அவன் அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறான். அப்போ நீங்கள் வந்து ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? என்ன புரியல? இல்லை, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? நீங்கள் சிரிக்கும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, இனிமேல் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கம்மி ஸ்மெல் கொடுக்குறாங்க. நீங்கள் அவ்வளோதான், உங்கள் ஹார்ட்டில் வந்து கை வச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்க வந்து இன்னும் சிரிக்கிறான். ஐயோ அப்படி மட்டும் சிரிக்காதீங்களே ப்ளீஸ், என் ஹார்ட்டு குட்டி ஹார்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் 2 பேரும் இப்போ தான் வந்து பேசுகிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்திருக்கும், அதே மாதிரி இவங்களுக்கும் ஷையாக இருந்திருக்கும். ஸோ 2 பேரும் இப்போ தான் வந்து பேசுகிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் இப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் நல்லா இப்போ க்ளோஸ் ஆகிட்டீங்க. இவங்கயுமே அவங்க ஃபேமிலி கூட நல்லா அட்டாச் ஆகிட்டான். டேஸஸ்லாம் இப்படியே ஸ்கிப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்குமே இவங்க பிடிச்சிருக்கு, ஸ்டார்டிங்லேருந்தே பிடிச்சிருக்கும். இவங்களுக்கு சொல்லவே வேணாம், அவங்கள பார்த்த செகண்ட்லேருந்தே பிடிச்சிருக்கும். பட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பான். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு பிளானை போட்டாங்க, 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே லவ் பண்ணுறது சொல்லிக்கல. ஆனால் வந்து அப்பப்போ வெளியே போகிறது, டின்னர் போகிறது அந்த மாதிரிலாம் போவீங்க. ஆனால் லவ் பண்ணுறது 2 பேருமே சொல்லிக்கல. 2 பேருக்குமே 2 பேரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் சொல்லிக்காமல் லவ் பண்ணுறீங்க. ஸோ ஃபைன் டே என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து உங்கள் அப்பா வர சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து வீட்டில் தான் இருப்பீங்க, உங்களை நீங்கள் ரூமில் இருக்கீங்க. ஸோ இவங்க வந்து வீட்டுக்கு வரான். வந்தோடனே ஹாய்மா ஹாய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான் ரேண்டமாக. ஸோ அப்போ வந்து உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் முஞ்ச பார்த்துட்டு நீங்கள் சொல்லு நான் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அதை நோட் பண்ணிட்டு ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே உங்கள் அப்பா ஆமாம் ஒன்று சொல்லணும், ஆனால் நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. பா இதில் என்ன இருக்குப்பா, நானும் உங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தானே, சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்கான். ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு இவங்க நீ வயனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் இவங்க அப்படியே காஃபியை துப்பிடுறான். அப்பா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறான். அது இல்லைடா, இவங்க எப்படியும் மாப்பிள்ளை பார்க்கணும், எதுக்கு வெளியெல்லாம் தெரிக்கிட்டு, அதான் நீங்கள் 2 பேரும் க்யூட் கப்பிள்ஸாக இருக்கீங்கல்ல, ஸோ அதனால தான் பண்ணிக்கோ ஏன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு அதெல்லாம் ஓகே தான், ஆனால் வயன்கிட்ட கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறான். அவளுக்கெல்லாம் உன்னை பிடிக்கும்டா என்ன அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் உனக்கு முன்னாடியே அவட்ட கேட்டோம், என்ன சொன்னான்? அதெல்லாம் ஓகே அப்படின்னு தான் சொன்னான். உன்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க.
சும்மா விளையாடாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி யூங்கி சொல்கிறான். டேய் உண்மையை தாண்டா சொல்கிறேன், அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி யூங்கி சொல்கிறான். உடனே யூங்கியுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஆக்சுவலி உங்ககிட்ட நான் இதை பேசணும்னு நினச்சேன், ஆனால் நீங்களே இதை பேசுவீங்க நம்மள நினைக்கல அப்படின்ற மாதிரி யூங்கி சொல்கிறான். பார்த்தியா இவனை அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இவங்களுக்குமே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. சும்மா வீட்லேயே தான், ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ் தான். ஸோ உங்கள் அம்மா வீட்டில் வந்து யாருமே பேச மாட்டாங்க, உங்கள் அப்பா வீட்லேயே யாருமே பேச மாட்டாங்க. 2 பேரும் ஓடி வந்தால் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் யாரையுமே கூப்பிடல. நீங்கள், உங்கள் அப்பா அம்மா, அப்புறம் யூங்கி, ஸோ 4 பேர் மட்டும்தான் வீட்டிலே வந்து கொஞ்சம் கிராண்டாக அப்படி வந்து மேரேஜ் நடந்து முடியுது. ஸோ யூங்கிக்கு ரொம்ப ஹாப்பி அவங்க கூட கல்யாணம் ஆனது. பிகாஸ் அவங்கள பார்த்து லவ் பண்ணியிருப்பான், யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாலாம் சைட் அடித்து அவ்வளோ லவ் பண்ணியிருப்பான். ஸோ நீங்களுமே அப்படி தான், இவங்க வந்து திருட்டுத்தனமாக பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சைட் அடித்து அப்படி தான் தெரியாமல் தான் லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்குமே ஹாப்பியாக லைஃப் லீட் ஆகுது. நீங்களும் இவங்கயுமே தனியாக போயிட்டீங்க. நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து தனியாக பிஸ்னஸ்லாம் வச்சு ஒரு பெரிய சிஓ ஆயிருப்பான். ஸோ அப்போவே வந்து இவங்க ஒரு பெரிய சிஓ ஆயிருப்பான். உங்களை கல்யாணம் பண்ணக்கப்புறம் தான் நீ வந்து எனக்கு ஒரு லக்கிடி அப்படின்ற மாதிரி நிறையா தடவை சொல்லியிருப்பான். நீங்களும் இவங்கயுமே லைஃப்பை இவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப 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 ஹாப்பியாக போயிருக்கும். இவங்க வந்து நீங்கள் நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு உங்களை அவ்வளோ லவ், அவ்வளோ கேர். நீங்கள் அதை வேணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க உங்களுக்கு செஞ்சிருவான். அந்த அளவுக்கு இவங்களை வந்து ஒரு குயின் மாதிரி தாங்கன்னு அப்படியே தாங்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக 2 பேருக்கும் அப்பப்போ குட்டி லவ், குட்டி ரொமான்ஸ், குட்டி சண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா போயிட்டு இருக்கும். இவங்க வந்து எப்படி அவனோட கேரக்டர் எப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு நீ தாண்டி ஃபர்ஸ்ட்டு, பிஸ்னஸ்லாம் நெக்ஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன். நீங்களுமே அப்படி தான், எனக்கு என்ன இருந்தாலும் இவங்க தான், எனிதிங் ஃபார் யூடா அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ ஃபைன் டே என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து வீட்டுக்கு வராரு. ஸோ நீங்கள் வந்து ஹாப்பியாக வந்து இவங்க வாசல் முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. இவங்க வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அவரை வந்து ஹக் பண்ணிட்டு சைடு ஹக் பண்ணிட்டு போய் அவரவே பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க வந்து என்னாடி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் இன்னுமே அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இவங்க, ஓய் பொண்டாட்டி நாடி இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? என்ன இன்றைக்கி என்னது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களை முன்னாடி கூப்பிட்டு வந்து உங்கள் ஹிப்பை ரேப் பண்ணி பக்கத்தில் இழுத்து உங்களை வந்து பார்த்துட்டே கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் வந்து இவங்கியோட ஃபுட் மேலே ஏறி நின்று, நீங்கள் வந்து ரொம்ப குட்டி இவங்கியோட, ஸோ அதனால் அவரோட ஃபுட் மேலே ஏறி நின்று அவரோட 2 ஷோல்டர் மேலேயும் உங்கள் கையை வந்து மாலை மாதிரி போட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஐஸில் வந்து லைட்டாக டியர்ஸ், ஒரு ஸ்மைலோட இவங்க, ஏய் எதுக்கிட்டே அழுகிற, பொண்ணாட்டி சொல்டி அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து அந்த ஃபுட் மேலே ஏறி நின்று எட்டி அவரோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே கையில் வந்து அவர் கையில் வந்து ஒன்று கொடுக்குறீங்க. இவங்க வந்து அதை பார்த்துட்டு ஷாக்கிங்காக அவங்கள பார்த்துட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்களுமே ஒரு ஷையோடு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஆமாம் நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷையோடு சொல்கிறீங்க. இவங்க அவ்வளோதான் உங்களை அப்படியே தூக்கி சுற்றுறாரு. ஐ லவ் யூ டே பண்ணாட்டி, ஐ லவ் யூ ஸோ மச் டி, எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்க தெரியுமா, ஐ எம் ஸோ ஹாப்பி டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றுறாரு. ஐயோ இவங்க விடுங்க, அம்மாட்ட சொல்லிட்டியா, அப்பாட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான். ஐயோ நிறுத்துங்க, நான் யார்கிட்டயும் சொல்லலை, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். சரி உட்கார் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போகிறான். ஐயோ இவங்கியா, இருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறான். ஐயோ என்னடா நீ டாவா, எங்கேருந்து டாலா சொல்லி கற்றுக்கிட்டேன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இவங்க வந்து உங்கள் அப்பா அம்மாக்கெலாம் கால் பண்ணி இதெல்லாம் வச்சுட்டு சொல்கிறான். ஸோ அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இவங்க வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டான், நீ 10 மாதமான உன் கூட தாண்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்களுமே ஜாலியாக இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க வந்து உங்களை தாங்குன்னு தாங்குறான். சும்மாவே உங்களை வந்து சார் வந்து தாங்குவார். இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கீங்களா? ஸோ அவளை தான் சார் வந்து ஃபுல் டைமாக அவங்க கூடயே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களை பார்த்துக்கிறாரு, உங்களுக்காக சமைச்சு கொடுக்குறாரு, டெய்லியும் செக்கப் கூப்பிட்டு போயிடுவார். உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்தி ஃபுட்ஸ் தான். நீங்கள் வந்து அப்பப்போ வந்து இதாகும்ல, மூட் ஸ்விங்ஸ் வரும்போதெல்லாம் உங்களை பார்த்துக்கிறாரு. நீங்கள் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க இவங்க, இருந்தாலுமே அதெல்லாம் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக அவர் நிறைய விட்டு கொடுக்குறாரு. ஸோ இப்போ இப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் 8th month இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பேபி பம்ப்லாம் பெருசாகி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வந்து இப்போது ஒன் ஃபைன் டே என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து கட்டாயமாக ஃபாரின் ட்ரிப் போய் ஆகணும். இந்த கிளைண்ட் வந்து இவங்க இருந்தால் தான் நான் சைன் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்க வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து இவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு, இவங்கயா என்ன இப்போது எதுக்கு நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 days தானே, போயிட்டு வந்துடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அதான் மெய்டு இருக்காங்க, சுற்றி பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ செக்யூரிட்டி போட்டு வச்சு தானே போயிருக்கீங்க. அப்புறம் என்ன, அதான் மெய்டு இருக்காங்கல்ல, நான் மெய்டு கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இவங்களுக்கு வந்து அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கே பயம். அவன் வந்து உங்களை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது, அப்போலாம் அவனை விட்டுட்டு போக முடியாது, பேசாம நீ வரியா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கேட்குறான். லூஸாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை திட்டி எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை சமாதானப்படுத்தி இப்போ நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க. இவங்க வந்து ஒரு ஹாஃப் மைண்டடாகவே போகிறான். அவனுக்கு வந்து ஒரு பயம், பிகாஸ் நீங்கள் லவ் பண்ண எக்ஸ் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பயம். ஸோ வந்து ஒரு ஹாஃப் மைண்டடாகவே அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்களே, சரி ஓகே நீ பார்த்து பத்திரமா இருவான் ஏன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து இப்போ வந்து கிளம்பி போகிறான். நீங்களுமே அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்போ நீங்கள் போய் படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ இப்படியே வந்து 1 day கிராஸ் ஆகிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அந்த மெய்டு கூட வந்து ஹாப்பியாக, கார்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்க கூட வந்து நீங்கள் சேஃபாக போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இவங்க வந்து உங்களை அப்பப்போ வந்து கால் பண்ணி பேசிட்டு முடிஞ்சிருண்டி நாளைக்கு வந்துடுவேண்டி அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். சரிடா நீ ஃபோனை வைடா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இவன் தொல்லை தாங்க முடியல, லவ் டார்ச்சர் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு midnight 2 o'clock அந்த டைம் இருக்கும். செம்ம மழை அடித்து ஊற்றிட்டு இருக்கு. நீங்கள் வந்து என்னடா ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. செம்ம மழை தூரிட்டு இருக்கு. சரி ஓகே கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரூம் வந்து மேலே இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால இவங்க வந்து கீழே ஷிஃப்ட் பண்ணிட்டான். ஸோ வந்து ஆப்போசிட்டில் வந்து கிச்சன். ஸோ அந்த கிச்சனில் போயிட்டு மெழுகுபத்தி எடுத்துகிட்டு வரலாம், கேண்டில் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. நீங்கள் வந்து பேபி பம்பை பிடிச்சிட்டு நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து வெளியே வந்து ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. என்னடா சவுண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பாடி கார்டு வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. சரி ஓகே ஏதோ மழை பெய்யறனால ஏதோ இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக கேண்டில் எடுத்துகிட்டு திரும்புறீங்க. டக்குன்னு வந்து எல்லா இதுவுமே ஆஃப் ஆகிடுச்சு, கரண்ட்டு போன மாதிரி. ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேண்டிலை எடுத்து பற்ற வச்சுட்டு இருக்கீங்க. பற்ற வச்சுட்டு திரும்புறீங்க. பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு பர்சன் நிற்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு பயந்துட்டீங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கேண்டிலை பற்ற வச்சுட்டு பார்க்குறீங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீ மேக் மேக் நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பேச முடியல. இப்போ மேக் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஹாய் கெரோ லவ்லி பொன்னாட்டி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே முன்னாடி வரான். உங்களுக்கு பயம், மேக் இங்கே தான் பண்ணிட்டு இருக்க, என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா. ஓ யார் அந்த யூங்கியா? அவன் தான் அந்த ஊரில் இல்லையாமே. அவன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டானே. அவன் பண்ண பெரிய தப்பை தாண்டி உன்னை விட்டுட்டு போனது. சரிடி என்னமோ, எங்கே பாரு இப்படியே வந்துடு, இந்த குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன், என் குழந்தையா, வா போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். மேக் என்ன வேணும் மேக்
நான் தான் நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன். அதான் எனக்கு தெரியுமே, அதான் சொல்லிட்டேனே, வா இந்த குழந்தை நம்ம பார்த்துக்கலாம். நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னால் உன்னை விட்டுலாம் போக முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் தெரியுமா? அது ஒன்றை பார்க்குறதுக்காக, என் கனவு காதலியை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். உன்னை எப்படி பேபி நான் விட்டுட்டு போகிறது? அந்த குழந்தைய பார்த்துக்கலாம், அந்த குழந்தைய கலைக்கலாம் வேணாம், நான் அவ்வளோ கேவலமானவனா கிடையாது, சரியா? வா உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து அவர் கையில் வந்து ஃபோன் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபோனில் வந்து யூங்கிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து அவன் வந்து முன்னாடி வந்து உங்களை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். நீங்கள் வந்து மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே தான் போகிறீங்க. ஸோ வந்து இப்போ யூங்கி வந்து ஒரு ரிங்லேயே அட்டன் பண்ணிடுறான். ஏன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா, அவனுக்கு வேறு ஹாஃப் மைண்டடாக போயிருப்பான். இது வந்து காலையில் வேறு, உங்களுக்கு இங்கே மிட் நைட்டாக, அங்கே மார்னிங் தானே. இப்போ யூங்கி டக்குன்னு அட்டன் பண்ணானே, பொன்னாடி என்னடி ஆச்சு, மெக் 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 அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்னடா இவ சவுண்ட் ஏதோ கொடுத்துட்டு இருக்காளேன்னு பார்த்தா நீங்கள் வந்து ஃபோனை பார்க்குறீங்களா. நீங்கள் வந்து மெக் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் ஃபோனை பிடுங்கி அப்படியே தூக்கி வீசிடுறான். ஸோ வந்து இவங்களுக்கு அந்த இது கேட்டிருக்கும். அவன் வந்து செம ஷாக்கிங்காக அப்படியே அந்த மீட்டிங்கில் இருந்திருப்பான். பிகாஸ் அவன் ஃபாரின் வந்து இது மார்னிங் இல்லையா. ஸோ அதனால் அவன் அந்த மீட்டிங் அப்படியே விட்டுட்டு கார்ட்ஸுக்கெலாம் ஃபோன் அடிக்கிறான். கார்ட்ஸ் யாருமே ஃபோன் எடுக்கலை. என்ன இருக்கும் அப்படின்னா, யூங்கி வந்து நிறையா செக்யூரிட்டிலாம் போட்டு வச்சுருப்பாள். ஸோ அதெல்லாம் தாண்டி அங்கே இருக்க எல்லா பாடி கார்ட்ஸு எல்லாருமே சாவடிச்சு தான் அவன் உள்ளவே வந்திருப்பான். அப்போ வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு மேடு வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அவங்களையுமே சாவடிச்சுட்டு தான் அவன் உள்ளே வந்திருப்பானே. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே கால் பண்ணிட்டு, ஐயோ இதுக்கு தான் சொன்னேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கோவமாக இப்போ வந்து அந்த போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். ஸோ அவங்களுமே சரி ஓகேடா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்து இந்த மீட்டிங்கே எனக்கு வேணாண்டா, இந்த ப்ராஜெக்டே எனக்கு வேணாண்டா, எனக்கு என் பொண்டாட்டி தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டான். மீன் வயலிங்க நீங்கள் அப்படியே மெக்கு கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. மெக் வந்து எவ்வளோ தைரியம் தான் நீ உன் புருஷனுக்கு கால் பண்ணுவேன், நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். மெக் என்ன வீடு, மெக் எனக்கு வலிக்குது, மெக் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கீங்க. பக்கத்தில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறீங்க. அப்பன்னு பார்த்தா உங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. மெக்குக்கு செம்ம கோவம் வருது. அது எப்படி எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து உன் புருஷனுக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து அப்படியே உங்களை வந்து செவுத்தில் அப்படியே முட்டி உங்களை கீழே தள்ளுறான். நீங்கள் வந்து அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. நீங்கள் அப்போ கூட உங்கள் பேபி பம்பை பிடிச்சிட்டு அப்படியே விழுகிறீங்க. மெக் வந்து இப்போ வந்து அக்ரெசிவாக மாறிட்டான். இதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட சாஃப்டாக தான் பேசியிருப்பான். நீங்கள் இவங்களுக்கு கால் பண்ணிட்டீங்க வரமாட்டேன்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி அக்ரெசிவாக ஆகிடுச்சு. ஸோ வந்து அப்படியே வந்து பேபி பம்பை மிதிக்க வரான். ஸோ அப்போ வந்து மெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க, அந்த போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா. ஸோ அவங்களாம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ மெக்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் வந்து அப்படியே மிதிக்கிறதுக்காக கல்க்கு ஓங்கியிருப்பான்ல. ஸோ அதை அப்படியே இறக்கிட்டான். இறக்கணுன்னே அவனை வந்து பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. அவன் வந்து அப்படியே திமிரிட்டு இருக்கான். என்னை விட்டுங்கடா, எனக்கு அவள் வேணும்டா, அவள் இல்லாமல் இருக்க முடியாதுடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் திமிரிட்டு இருக்கான். ஸோ இப்படியும் ஒரு ஃபியூ ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அவன் அடித்த ஃபோர்ஸில் உங்களுக்கு லைட்டாக ஃபிக்ஸ் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி இழுத்துட்டு இருந்திருப்பீங்க. யூகியோட ஃப்ரெண்ட் தான் அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு உங்களுக்கு அந்த ஃபிக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய அதெல்லாம் பண்ணியிருப்பான். அந்த மீன்வெளி கேப்பில் யூகி வந்து வந்திருப்பான். ஸோ வந்த உடனே மெக்கை வந்து பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்க. அவனை இன்னும் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போல உட்காந்துட்டு இருக்காங்க. யூகி வந்த வேகத்துக்கு மெக்கை போட்டு அடின்னு அடிக்கிறான். அங்கே இருக்க போலீஸ்லாம் வந்து யூகியை வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. யூகியோட ஃப்ரெண்ட் வந்து சரி விடுங்கடா அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாங்க. யூகி வந்து அவன் மேலே ஏறி உட்காந்து அடின்னு அடிச்சுட்டு, யாரை கேட்டுடா என் பொண்டாட்டியை தொட்ட, ஏண்டா என்னை வந்து சைக்கோவாக மாற்றாமல் விட மாட்டீங்க போலியே. நான் சைக்கோவாக மாறினேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என் அம்மாவே தொட்டல்ல, இந்த ஒரு எஃப்எஃப்லையாவது என்ன ஒழுங்காக இருக்க விடுங்க. சரியா? நான் மாறினேன்னு வையே, நீலாம் உயிரோட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி அவன் காதில் சொல்லிட்டு செத்து போடா
அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிதி மிதிச்சுட்டு இப்போ வந்து உள்ளே அப்படியே நடந்து போனான். உள்ளே பார்த்தா டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்டு தான் வந்து வயனுக்கு ஃபிக்ஸ் வந்தோடனே டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்ருப்பாங்க. ஸோ டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து வரான். பார்த்தா டாக்டரோட கையில் ஒரு குட்டி பேபி, ரொம்ப குட்டியாக இருக்குது. அது வந்து அப்படியே இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க. இவங்க வந்து அவ்வளோ ஷாக்கிங்காக அப்படியே உள்ளே நடந்து வரான். நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. இப்போ டாக்டர் தான் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க அப்படியே திரும்பி அந்த டாக்டரை பார்க்குறான். சாரி, உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால் பேபி எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஒன் திங், உங்கள் பேபிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஹார்ட்டில். சீக்கிரமாக எடுத்தனால தென் உங்கள் பேபி ரொம்ப பயந்துருக்கு. ஃபிக்ஸ் வந்தனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் மெடிசன்ஸ் டேப்லெட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே இவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேட்குறாங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறான். ஷீ இஸ் ஆல்ரைட், பட் அவங்க கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க. தென் அவங்க தலையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ஸோ ஷீ இஸ் ஆல்ரைட், பட் உங்கள் பாப்பா தான் கொஞ்ச நாளைக்கு அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாப்பாவா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறான். அவங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து பார்க்க வைக்கிறாங்க. இவங்க வந்து தொடலாம் கூடாது. பிகாஸ் அந்த பேபி வந்துட்டு 8 months தானே ஆயிருக்கு, குட்டி பேபி தான். ஸோ அதனால தான் மூச்செல்லாம் விட முடியாது, ஒரு டிசீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு மாதிரி டியரி ஐஸோட அந்த பாப்பாவை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே படுத்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் இன்னுமே எந்திரிக்கலை. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு பேபி பிறந்திருக்கும். ஸோ அதை நீங்களாம் இவங்கிய பார்த்துக்கிட்டே இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு உங்கள் பாப்பாவை ஹக் பண்ணி அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. இவங்க வந்து திரும்பி பார்த்து உங்களை ஸ்மைல் பண்ணிட்டு ஏனாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. இவங்கயுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்போ கார் ஓட்டுறான். ஓகேடா, இப்போ நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ கார் ஓட்டிட்டு உங்கள் 2 பேரையும் இறக்கி விட்டுட்டு இவங்க வந்து கிளம்பி போயிட்டான். ஸோ நீங்கள் போயிட்டு உங்கள் பேபியை படுக்க வச்சுட்டு உங்களோட ரொட்டீன் எல்லாம் பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஈவினிங் டைம் ஒரு 3 o'clock இருக்கும். உங்கள் பேபி வந்து வேக்கப் ஆகிட்டு உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கா. நீங்கள் வந்து அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் பேபி வந்துட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடுது. இப்போ தான் உங்கள் பேபி வந்து லைட்டாக பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, இன்னும் ஃபுல்லாலாம் பேசலை. ஸோ நீங்கள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அம்மா இன்னைக்கு வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. வெளியவா? எதுக்கு? நம்ம தான் வெளியே போகக்கூடாதுன்னு உங்கள் அப்பா சொல்லியிருக்கார்ல. நோ. ஸோ உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் பாப்பா கேட்கவே மாட்டேங்கிறா. இல்லை நான் போய் ஆகணும், எனக்கு இன்றைக்கி பார்க் விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா. அவள் அழ வரக்கூடாதுல்ல. ஸோ அதனால் இப்போ அழுவ ஆரம்பிச்சிட்டார். உங்களை ரொம்ப ஒரு மாதிரி அடம் பிடிச்சி நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. பட் அவள் கேட்கவே மாட்டேங்கிறா. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் டிரைவருக்கு கால் பண்ணி வர சொல்கிறீங்க. ஸோ அந்த டிரைவருமே வராரு. என்ன மேடம் என்ன ஆச்சு, ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு தலையாட்டுறீங்க. அப்புறம் என்ன மேடம், சரோட ஆஃபீஸ்க்கு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு தலையாட்டுறீங்க. அப்போ வந்து அவர் என்னடான்ற மாதிரி கேட்குறாரு. பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஷாக்கிங்காக என்னது பார்க்கா மேடம், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, வேணாம் மேடம், அப்புறம் ஏன் வேலைக்கு கொலை வச்சிடாதீங்க மேடம், சார் எங்களை தான் திட்டுவார் அப்படின்ற மாதிரி அங்கே 2 பாடி கார்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த கார் ஓட்டுறாருல அவரும் சொல்கிறாரு. ப்ளீஸ் பாப்பா ரொம்ப அழுவுறா, நீங்கள் இவங்ககிட்ட சொல்லாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்கள எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறீங்க. அவங்க கடைசி வரையும் முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் எப்படியோ அவங்கள மண்டையை கழுவி அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் ஒத்துக்க வச்சுட்டீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கூட 2 பாடி கார்ட்ஸ் அப்புறம் அந்த டிரைவர், இப்போ நீங்கள் வந்து பார்க்குக்கு போகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் இவங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஸோ இப்படி ஒரு 2 hours ஸ்கிப் ஆகுது. இவங்க வந்து ஒரு 6 o'clock அந்த டைமுக்கு தான் வருவான். ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பிளான் போட்டு ஒரு 3:30க்கு போயிருப்பீங்க. ஒரு 5 o'clockலாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பிளான் போட்டு போயிடுப்பீங்க. ஸோ நீங்கள் வரதுக்கே 6 o'clock ஆகிருக்கும்.
இப்போ வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறீங்க. யோங்கி தான். அவன் வந்து சீக்கிரமாகவே வந்திருப்பான். நீங்கள் வந்து ஃபோனை வேறு எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் யோங்கி வந்து செம்ம கோவமாக அங்கே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து உங்கள் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு ரூமில் படுக்க வச்சுட்டு கீழே வரீங்க. யோங்கி அது வரைக்கும் அமைதியாக தான் இருந்திருப்பான். ஏன்னா பாப்பா இருக்கா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டனால அமைதியாக இருந்திருப்பான். நீங்கள் வந்து செம்ம பயத்தோடு தான் வரீங்க. போச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, நம்ம வேறு சொல்லாமல் போயிட்டோம், அதுவும் சீக்கிரமாக வேறு வந்திருக்கான், அவன் மூஞ்ச பக்கம் செம்ம கோவமாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் பயத்தோடு தான் யோங்கி முன்னாடி வந்து நிற்கிறீங்க. யோங்கி எங்கே போன கேரோ? அது அது யோங்கியா எங்கே போனேன், அவ்வளோதான் என்னோட பதில். அது பாப்பாக்கு என்ன, அவளுக்கு என்ன? அது பார்க் கூட்டிகிட்டு போனேன், ரொம்ப அடம் பிடிச்சா, அதனால தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நடுங்கிக்கிட்டே சொல்கிறீங்க. பிகாஸ் இவ்வளோ வருஷத்தில் இவங்க உங்ககிட்ட வந்து கோவப்பட்டிருக்கவே மாட்டார். இன்னைக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. இல்லை கேரோ, எனக்கு புரியல. அதுவும் நீ என்கிட்ட சொல்லாமல் பாப்பாவை கூட்டிகிட்டு அவ்வளோ தூரம் போயிருக்க அப்படின்ற மாதிரி கத்துறான். யோங்கி சாரி, நான் வேணும்னு பண்ணல, பாப்பா ரொம்ப அழுதா, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? எனக்கு கால் பண்ணணும்னு சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? இல்லை, அப்படி இல்லை. என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? நீங்கள் வந்து ஒரு மாதிரி பயத்தோடு நின்றுட்டு இருக்கீங்க. ஒன்று நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேரோ. எனக்கு உன் மேலே அவ்வளோ கோவம் வருது. நான் ரொம்ப நேரமாக உன்னை தேடிட்டு இருக்கேன், கால் பண்ணுறேன், ஃபோனை வேறு வீட்டில் வச்சுட்டு போயிருக்கேன். உங்கள் 2 பேருக்கு ஏதாவது ஆயிடுது, நான் என்ன பண்ணுறது? நான் சொல்கிறத 2 பேரும் கேட்கவே மாட்டீங்கல்ல, அது நீ கேட்கவே மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக கத்திட்டு என் கூட பேசுகிறா தைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வெளியே அப்படியே நடந்து போகிறான். இவங்க சாரி இவங்க ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பின்னாடி போகிறீங்க. நான் தான் சொல்கிறேன்ல என் கூட பேசாதன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பட்டுன்னு கதவை சாத்திட்டு போயிட்டான். நீங்கள் வந்து அப்படியே அழுத்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. இவங்க வந்து உங்களை வந்து எங்கே விட்டுட்டு போனானோ நீங்கள் அங்கேயே தான் அழுத்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. இவங்க வந்து கேட்டை தாண்டி கூட போயிருக்க மாட்டான். அவன் போயிட்டு ரிட்டன் ஓடி வந்து கதவை டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறான். இவங்க வந்து உங்களை எங்கே விட்டுட்டு போனானோ அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க. இவங்க வந்து ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நிற்கிறான். நீங்கள் வந்து இவங்க வந்து உங்களை ஹக் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் இவங்க டைட்டாக ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. இவங்க வந்து சாரி பேபி சாரிடி பொண்டாட்டி, ஐ லவ் யூ, சாரி நான் உன்னை திட்டினதுக்கு சாரிடி, ஐ லவ் யூ, சாரி பேபி, சாரிடி, என்னை மன்னிச்சிக்கோ, சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். சாரின்னு கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் வந்து அழுதுட்டு மட்டும்தான் இருக்கீங்க. உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டு உங்கள் ஃபேஸ்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். நீங்கள் வந்து அழுது முடிச்சுட்டு நான் வேணும்னா பண்ணேன், அதுக்கு நீங்கள் என் கூட பேசாமல் போயிடுவீங்களா? ஐயோ சாரிடி செல்லம், சாரிடி, நான் அப்படி சொல்ல மாட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இவங்க வந்து உங்களை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிட்டு சாரி பொண்டாட்டி, எனக்கு என்ன பயம்னா திருப்பியும் வந்து உங்களை ஏதாவது பண்ணிட்டானோன்னு தான் பயம், அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து இவங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. இவங்க வந்து ஐ வில் டூ எனிதிங் ஃபார் யூ டி பேபி, நீ எனக்கு ரொம்ப முக்கியம், நீ என்னோடய லைஃப்பில் வந்த ஏஞ்சல். இல்லை, நீங்கள் தான் என் லைஃப்பில் வந்த ஏஞ்சல், அந்த சைக்கோ கிட்டேருந்து காப்பாற்றின ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களை அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்களுமே பேக் கிஸ் பண்ணுறீங்க.